वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. साक्षात् भगवाने भगवद्गीतयिल नाहं वेदैः न तपसा न दानेन न चेज्जया शक्य एवं विधो द्रष्टुं दृष्टवानसि मां यथा அப்படின்னு 11வது அத்தியாயத்தில் 53வது ஸ்லோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பக்தியா த்வனன்யா சக்யா அஹமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபா அப்படின்னு பகவான் ஸ்வயம் தன் முகத்தினாலேயே தன்னை அடைய வேண்டிய மார்க்கத்தை காட்டுகிறார். பக்தியினாலே நான் அடைய முடியும், பக்தியினாலே என்னை அடைய முடியும்னு காட்டுறார். அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல உபதேசம் பண்ணார். இதே மாதிரி பாகவதத்திலையும் 11வது ஸ்கந்தத்தில் உத்தவன் அப்படிங்கிற பெரிய பக்தனுக்கு உபதேசம் பண்ணுறார். நசாதகதி மாயோகா நசாங்கியம் தர்ம உத்தவ ந ஸ்வாத்தியாகஸ்தபஸ்தியாகா யசா பக்திர் மமோர்ஜிதா அப்படின்னு சொல்லி பக்தியாக மேகயாகிராஹ்யா அப்படின்னு சொல்கிறார். பக்தியினாலேயே நான் கட்டுப்படுவனாக ஆவேன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறார். அப்படின்னா பக்தினா என்ன அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணணும். பகவத்கீதையிலையும் பகவான் பக்தியினாலே நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன்கிறார். பாகவதத்திலையும் இதே சொல்கிறார். அப்படின்னா பக்தினா என்னன்னு நம்ம விசாரம் பண்ணணும். பண்ணினோன்னா பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஸ்வகர்மனா தமபியர்ச்சியா சித்திம் விந்ததி மாணவகாங்கிறார். தன்னலம் இல்லாமல் எல்லாம் பகவானோடுது அப்படின்னு ஒரு நினைப்போட செய்யக்கூடிய செயலே பக்தி அப்படின்னு பகவானே சொல்கிறார். அதை தொடர்ந்து பார்த்தோன்னா பக்தின்னு நம்ம பண்ணுற ஜபமா பாராயணமா தபஸா யஜ்ஞமா ஹோமமா இல்லை தானமா இல்லை கர்மானுஷ்டானங்களா அப்படின்னு விசாரம் பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறா. இந்த உத்தவனுக்கு உபதேசித்த பகவான் உத்தவனை போய் பார்க்க சொல்கிறார். நேராக கோபிகைகள்கிட்ட போய் பார்க்குறார். கோபிகைகளை பார்த்த உடனே பக்தின்னு இதுதான்ப்பா அப்படின்னு கோபிகைகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறான் உத்தவன். அவள் என்ன செஞ்சா கோபிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவள் ஏதாவது பாராயணம் பண்ணாளா, இல்லை ஏதாவது தபஸ் பண்ணாளா, இல்லை யஜ்யங்கள் பண்ணாளா, இல்லை தானங்கள் பண்ணாளா அப்படின்னா அவள் அழுதா அப்படிங்கிறார். அழுதாளா அப்படின்னா அழுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பற்று அப்படின்னு சொல்கிறார். பற்றுன்னு என்னென்னா பற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரேமை அப்படிங்கிற அன்புங்கிறது. இந்த பிரேமை அன்பு பற்று அப்படிங்கிறது நம்ம லௌகிகமாக பல இடத்துங்களில் வச்சுட்டுருக்கோம். பல இடத்துல பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய வீட்டில் வச்சுட்டுருக்கோம், வாகனங்களில் வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய பதவியில் வச்சுட்டுருக்கோம், பணத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய சொத்து மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய உத்தியோகத்தின் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், பிஸ்னஸ் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம். அப்படின்னு பலவிதமான நம்ம வஸ்திரங்கள் மேலே இதை ரொம்ப விசேஷமாக பற்று வச்சுட்டு எடுத்து மடித்து வைக்கிறோம். பலவிதமான பற்றுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாட்டு மேலே வைக்கிறோம், நாட்டுப்பற்று, மொழி மேலே வைக்கிறோம், மொழிப்பற்று, அப்படின்னு பலவிதமான பற்றுகள் நம்ம பார்க்குறோம்.
பற்றுன்னா என்னன்னு புரியறது, ஆனால் பக்தின்னு என்னன்னு புரியலே அப்படின்னா, இந்த பற்று காரணம் பிரேமைன்னு பார்த்தோம். இந்த பற்றுங்கிறத ஒவ்வொரு இடத்துல வைக்கும்போது ஒவ்வொரு பேர் அடையிறது. உதாரணமாக நண்பன்கிட்ட ஒரு நண்பன் வைக்கிறது பேர் பிரேமைங்கும் போதே அதுக்கு பேர் நட்பு அப்படிங்கிற பேர் வைக்கிறோம். ஒரு காதலன் காதலிகிட்ட வைக்கும்போது அது பேர் காதல்னு ஆறுது. ஒரு தாய் மகன்கிட்ட வைக்கும்போது வாத்சல்யம் அப்படின்னு ஆகிறது. இந்த பற்று பல விடங்களில் பல பேர்கிட்ட வைக்கும்போது பலவிதமான பேரை அடைகிறது. அதுபோலயே பகவான்கிட்ட வைக்கும்போது இதுக்கு பேர் பக்தி அப்படின்னு காட்டி கொடுக்குறார். அதை சொல்கிறதுக்கு நம்மளுடைய நம்மாழ்வார் திருவாழ்மொழியில் பற்றுடை அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அறியவித்தகன், பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னா பக்தியோட தன்னலமில்லாமல் எவனொருவன் அவனை போய் அடையிறானோ அவனுக்கு அடைய தகுந்தவனாக இருக்கான். பிறர்க்கு அறிய வித்தகன், பிறர்க்கு அப்படின்னு சொன்னால் மற்ற சாதனங்களுக்கு அறியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். பாக்கி உள்ள சாதனங்கள்லாம் அவனை அடைய முடியாது. பக்தி அன்புன்னு பிரேமன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பற்று வேணும். ஏன் அப்படின்னா எளியவே அப்படின்னு கூப்பிட்றார் கடைசியில் பாசுரத்தில். ரொம்ப சௌலபியமானவன் பகவான், அவனை அடையிறதுக்கு இதெல்லாம் வேண்டாம், அன்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. இதை சொல்லும்போது நம்மாழ்வார் பாதி சொல்லிட்டார், மதுரகவி ஆழ்வார் எழுதின்றிருக்கார். சொல்லின்னு இருக்கும்போதே மலர்மகள் விரும்புனம் அரும்பெருளடிகள் மத்தொரு கடைவெண்ணை கலவினில் உறைவிடையா புண்டு அப்படின்னு சொல்லும் போதே மூர்ச்சி ஆயிட்டாராம். அப்பேற்பட்ட பிரம்மாதி தேவதைகளுக்கே கிடைக்க முடியாத பரமாத்மாவானவன் யசோத அவள் மத்த உடைச்சப்புறம் அவனை தூக்கி கட்டுறா உரல்ல. நீ மத்த உடைச்சி வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான், அவனை தூக்கி கட்டுறா, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. மிரட்டினோடனே மிரண்டு போய் நின்னானா. அவள் எடுத்து கட்டுறாளாம். யசோதை கட்டுறதுக்கு காரணம் என்ன? இவனை கயிறு அறுக்க முடியாதா, இல்லை கட்டுப்படாமல் இருக்க முடியாதா? இருந்தாலும் கட்டுப்பட்டானா. அதுக்கு காரணம் என்னென்ன? பகவானுடைய வாத்சல்யம், பகவானுடைய சௌலபியம், யசோதையினுடைய வாத்சல்யம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம், நம்மளுடைய புராணங்கள்லாம். இப்படி சொன்னோடனே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மூர்ச்சி ஆகிட்டாராம். 6 மாதம் கழித்து ஏந்தாராம் பாக்கி சொல்கிறதுக்கு. அதுவரையும் அவருடைய சிஷ்யராகிய மதுரகவி ஆழ்வார் அதை வச்சுட்டு அப்படியே எப்போ வேணால் ஏந்திருப்பார். ஏஞ்சு சொல்லலாம். அதை எழுதுறதுக்கு திருப்பி ஏஞ்சாராம். ஏஞ்சு திருப்பி அவர் சொன்னப்புறம் திருப்பி எழுதினாராம். எந்திரம் உரலினோடு இணைந்து இருத்தேங்கிய எளியவே அப்படின்னு முடிக்கிறார். இவ்வளோ சௌலபியமான பரமாத்மாவே, நீ இவ்வளோ சௌலபியமாக இருக்க, பற்று யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட தான். பற்றுன்னா இங்கே பிரேமன்னு பார்த்தோம், பக்தின்னு பார்த்தோம், அந்த அன்புன்னு பார்த்தோம். இந்த அன்பு யார்கிட்ட இருக்கோ அதுதான், அவனுக்கு தான் நான் அடங்குவேன், அவனுக்கு தான் நான் ஆட்படுவேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையிலையும் சொல்கிறான். அதே மாதிரி பாகவதத்திலையும் சொல்கிறான். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணம் நாம் செஞ்சுருக்கோம். இந்த பக்தி ஏற்படுறதுக்குத்தான் தேவஸ்தானமும் இதே மாதிரி பலவிதமான தொழில்நுட்பத்தை வச்சுண்டு பாராயணங்கள் இத்தியாதிகள்லாம் பிரகாசப்படுத்துகிறார். அதுக்கு முதல்ல நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः
श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। அன்பர்களே, நாம் தற்பொழுது பகவத்கீதையில் 16 அத்தியாயங்களை பூர்த்தி செய்திருக்கிறோம். இன்றைய தினம் இந்த பகவத்கீதையின் 16வது அத்தியாயத்தை நாம் அனைவரும் ஒன்றாக திரண்டு உயர்ந்த பாராயணத்தை செய்து பகவான் ஸ்ரீ பார்த்தசாரதியுடைய அருளை பெறலாம். இந்த 16வது அத்தியாயத்தை பாராயணம் செய்வதனால் நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பதை நேற்றைய பகவத்கீதை மாஹாத்யம் பத்மபுராணத்தில் சொல்லப்பட்ட கதையை பார்த்தோம் அல்லவா. இன்று இந்த பாராயணம் நமக்கு மிகச்சிறப்பாக கிடைத்துள்ளது. அதனை நாம் அனுசந்தித்து எல்லா விதமான க்ஷேமங்களையும் அடையலாம். श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिर्ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधस्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलोलुप्त्वम् आर्दवम् ह्रीरचापलम् तेजः क्षमा धृतिः शौचमद्रोहो नातिमानिता भवन्ति सम्पदम् दैवीमभिजातस्य भारत दम्भो दर्पोऽभिमानश्च क्रोधः पारुष्यमेव च अज्ञानम् चाभिजातस्य पार्थ सम्पदमासुरीम् दैवी सम्पद्विमोक्षाय निबन्धायासुरीमता माशुजः सम्पदम् देवीमभिजातोऽसि पाण्डव द्वौ भूतसर्गौ लोकेऽस्मिन् दैव आसुर एव च दैवो विस्तरशः प्रोक्त आसुरम् पार्थ मे शृणु प्रवृत्तिम् च निवृत्तिम् च जना न विदुरासुराः न शौचन्नापि चाचारो न सत्यम् तेषु विद्यते
असत्यमप्रतिष्ठन्ते जगदाहुरणीश्वरम् अपरस्परसम्भूतम् किमन्यत् कामहैतुकम् एतान् दृष्टिमवष्टभ्य नष्टात्मानोऽल्पबुद्धयः प्रभवन्त्युग्रकर्माणः क्षयाय जगतो हिताः काममाश्रित्य दुष्पूरम् दम्भमानमदान्विताः मोहात् गृहीत्वा सद्ग्राहान् प्रवर्तन्ते शुचिव्रताः चिन्तामपरिमेयाञ्च प्रलयान्तामुपाश्रिताः कामोपभोगपरमायेतावदिति निश्चिताः आशापाशशतैर्बद्धाः कामक्रोधपरायणाः ईहन्ते कामभोगार्थमन्यायेनार्थसञ्चयान् इदमद्य मया लब्धमिमम् प्राप्स्ये मनोरथम् इदमस्तीदपि मे भविष्यति पुनर्धनम् असौ मया हतः शत्रुर्हनिष्ये चापरानपि ईश्वरोऽहमहम् भोगी सिद्धोऽहम् बलवान् सुखी आढ्योऽभिजनवानस्मि कोऽन्योऽस्ति सदृशो मया यक्ष्ये दास्यामि मोदिष्य इत्यज्ञानविमोहिताः अनेकचित्तविभ्रान्ता मोहजालसमावृताः प्रसक्ताः कामभोगेषु पतन्ति नरकेषु च आत्मसम्भावितास्तब्धा धनमानमदान्विताः यजन्ते नाम यज्ञैस्ते दम्भेनाविधिपूर्वकम् अहङ्कारम् बलम् दर्पम् कामम् क्रोधम् च संश्रिताः मामात्मपरदेहेषु प्रद्विषन्तोऽभ्यसूयकाः तानहन् विशदः क्रूरान् संसारेषु नराधमान् क्षिपाम्यजस्रमशुभानासुरीष्वेव योनिषु आसुरीं योनिमापन्ना मूढा जन्मनि जन्मनि मामप्याप्यैव कौन्तेय ततो यान्त्यधमाम् गतिम् त्रिविधम् नरकस्येदम् द्वारम् नाशनमात्मनः कामक्रोधस्तथा लोभस्तस्मादेतत्त्रयम् त्यजेत् एतैर्विमुक्तः कौन्तेय तमोद्वारैस्त्रिभिर्नरः आचरत्यात्मनः श्रेयस्ततो याति पराम् गतिम् यः शास्त्रविधिमुत्सृज्य वर्तते कामकारतः न स सिद्धिमवाप्नोति न सुखम् न पराम् गतिम् तस्मात् शास्त्रम् प्रमाणन्ते कार्याकार्यव्यवस्थितौ ज्ञात्वा शास्त्रविधानोक्तम् कर्म कर्तुमिहार्हसि ॐ तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे दैवासुरसम्पद्विभागयोगो नाम षोडशोऽध्यायः. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது நாம சங்கீர்த்தனமே. அதை பற்றி சாஸ்திரம் சொல்லும் பொழுது கிருஷ்ணானுஸ்மரணாதேவ பாபசங்காத பஞ்சரம் ஷததா பேதமாயாதி கிரிர் வஜ்ரஹதோ யதா என்ற ஸ்லோகத்தில் அழகாக விவரிக்கிறது. கிருஷ்ணானுஸ்மரணாதேவா, கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே பாபசங்காத பஞ்சரம், பாப கூட்டம் என்ற ஒரு பெரிய கூண்டு இருக்கு. அந்த கூண்டை உடைச்சி எடுக்கணும்னு எதனால் உடைக்கணும்னா ஷததா பேதமாயாதி, நூற்றுக்கணக்காக உடைக்கிறாரா. எப்படி, யார் அப்படின்னு கேட்டோன்னே கிரிர் வஜ்ரஹதோ யதா, பெரிய பெரிய மழைகள்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தினால அடித்தா எப்படி உடஞ்சுதோ பழைய நாளில் மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான், அதெல்லாம் ரெக்கைகள்லாம் சித்வா பண்ணினானா. அதனால தான் மெய்னாக பருவம் சமுத்திரத்தில் போய் ஒழிஞ்சுண்டுதான். அது ராமாயண கதை நம்மளுக்கு தெரியும். அதுபோல் வஜ்ராயுதத்தை வச்சுண்டு மலைகள்லாம் ரெக்கைகள்லாம் வெட்டினானா. அப்போது பல துண்டா உடஞ்சுதான் மலைகள்லாம். அது எப்படி உடஞ்சுதோ அதுபோல் பாப்ப சங்காதமானது, பாப்ப கூட்டமானது கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே ஓடிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட கிருஷ்ணானுஸ்மரணமாகிய நாம சங்கீர்த்தனத்தை இப்போ நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.
श्याम सुंदर मुख चंदा श्याम सुंदर मुख चंदा श्याम श्याम सुंदर मुख चंदा नटवर नागर नंदा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा 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 भजो रे मन नटवर नागर नंदा नटवर नागर नंदा नटवर नागर नंदा नटवर नागर नंदा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा श्याम सुंदर मुख चंदा श्याम सुंदर मुख चंदा श्याम सुंदर मुख चंदा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.